ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு புது பேட்டர்ன் வந்து கற்றுக்க போகிறோம். அதுக்கு இந்த 2 கலர் யான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே 6 ப்ளே அக்ரலிக் யான். ஹூக் சைஸ் வந்து 4 mm எடுத்துருக்கிறேன். தென் சிசர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட ஃபர்ஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. ஸோ இந்த 3 செயின் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக நம்ம எடுத்துக்கணும். அகெயின் இதில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப், அடுத்து 2 லூப், இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின், 1 2. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுங்க. இப்போ ரிமைனிங் 2 லூப் அப்படியே இருக்கட்டும். அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கும். 1 2 3. இந்த 3 லூப்லேயும் இப்படி மொத்தமாக எடுத்துடணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. இதே தான் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 2 செயின். ஸோ நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுவோம்ல, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே சேர்த்து பண்ணணும். அதுதான் வந்து டபுள் க்ரோஷே டுகெதர். அடுத்து 2 செயின். இப்போ நம்ம டோட்டலாக 1 2 3 4 பண்ணியிருக்கோம். இது போல் 8 பண்ணிட்டு வாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 டைம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுதும் 2 செயின் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதில் 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக்கில் இருக்க சின்ன த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ரோக்கும் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதனால் அடுத்து இருக்கிற அந்த செயின் டு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளோட செகண்ட் கலரை அட்டாச் பண்ணிக்கணும். அப்படியே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுது அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கலர் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் கலரில் 4 செயின் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 4 செயின் என்னென்னா ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின். இப்போ அதே ஸ்டிச்சில், அதாவது அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம வி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது டபுள் க்ரோஷே ஒரு செயின் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேம் இந்த கேப்லேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வி ஸ்டிச் பண்ண போகிறோம். வி ஸ்டிச்சோட பேட்டர்ன் வந்து டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம ஒரு வி ஸ்டிச்சு ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 செயின் போட்டிருக்கோம். அடுத்து அகெயின் ஒரு வி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரே ஸ்பேஸில் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்க கேப் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு நம்ம ஒரு வி ஸ்டிச் பண்ணிக்கலாம். வி ஸ்டிச்சோட பேட்டர்ன் அகெயின் சொல்கிறேன். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே. இதுதான் வந்து வி ஸ்டிச். இது பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்லா தெரியும். வி ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து வி ஸ்டிச்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போயிட்டு வி ஸ்டிச், ஒரு வி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. அகெயின் அதே ஸ்பேஸில் இன்னொரு வி ஸ்டிச். ஸோ இது வந்து நம்ம கார்னர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கார்னர்லலாம் நமக்கு என்ன போடுவோம் அப்படின்னா ஒரு வி ஸ்டிச்சு, 2 செயின், ஒரு வி ஸ்டிச்சு. இப்போ நம்ம 2 கார்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 1, அதுக்கப்புறம் 2, நடுவில் வந்து ஒரே ஒரு வி ஸ்டிச் வந்திருக்கு. 2 கார்னருக்கு நடுவில் ஒரு வி ஸ்டிச் வந்திருக்கு. இப்போ இதே பேட்டர்னை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அடுத்த ஸ்பேஸில் வந்து ஒரு வி ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்பேஸில் கார்னர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கார்னரோட பேட்டர்ன் வந்து வி ஸ்டிச், 2 செயின், அகெயின் வி ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம 3 கார்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 1 2 3 பண்ணியாச்சு. நடுவில் வந்து ஒரு வி ஸ்டிச் போட்டிருக்கோம். அதே போல் இங்கேயும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 கார்னர், 4 வி ஸ்டிச் நடுவில் வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதில் 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுது நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளோட ஃபஸ்ட்டு கலர் அப்படியே வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து இப்போ நம்ம இந்த வி ஸ்டிச்சோட கேப்பில் தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க அந்த வி ஸ்டிச் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 4 செயின் 1 2 3 4. அடுத்து அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு வி ஸ்டிச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம செயின் 3க்கு பதில் செயின் 4 போடுறோம், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரில் 2 வி ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம 2 செயின் போட்டிருக்கோம்ல, அதில் போய்ட்டு நம்ம கார்னர் க்ரியேட் பண்ணணும். கார்னரோட பேட்டர்ன் வந்து ஒரு வி ஸ்டிச்சு 2 செயின் அகெயின் இன்னொரு வி ஸ்டிச். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பேட்டர்ன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கார்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வி ஸ்டிச் 2 செயின், அடுத்து ஒரு வி ஸ்டிச், எல்லாமே ஒரே ஸ்பேஸில் போட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்து இந்த கேப் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 3 வி ஸ்டிச்சு நடுவுலையும் நம்ம வி ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து இருக்கிற வி ஸ்டிச் ஸ்பேஸில் அகெயின் ஒரு வி ஸ்டிச். நெக்ஸ்ட் இருக்கிற வி ஸ்டிச்லேயும் நம்ம வி ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம கார்னர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதாவது அந்த 2 செயின் ஸ்பேஸ் வரும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கார்னர், அங்கே வந்து நம்ம கார்னர் க்ரியேட் பண்ணணும். 2 கார்னருக்கு நடுவில் வந்து நமக்கு 3 வி ஸ்டிச் வந்திருக்கு இந்த ரவுண்டில். ஸோ கார்னரில் ஒரு வி ஸ்டிச்சு, 2 செயின் அகெயின் இன்னொரு வி ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் கார்னரும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 கார்னருக்கும் நடுவில் 3 வி ஸ்டிச் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே போல் தான் எல்லா சைடுமே, இன்னும் இருக்க 3 சைடுமே நம்மளுக்கு அப்படி வரணும். ஸோ அது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ 2 கார்னருக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 3 வி ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஈவனாக கிடைக்கணும், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளோட 3வது செயின், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 செயின் போட்டிருப்போம், அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டையும் அப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த கலர். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த வி ஸ்டிச் கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்து 4 செயின், ஒரு டபுள் க்ரோஷே, அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இருக்கிற வி ஸ்டிச் கேப்லேயும் ஒரு வி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்னர் க்ரியேட் பண்ணணும். கார்னருக்கு ஒரு வி ஸ்டிச், 2 செயின், இன்னொரு வி ஸ்டிச். அடுத்து வி ஸ்டிச். ஸோ இப்போ ஒவ்வொரு வி ஸ்டிச் ஸ்பேஸ்லேயும் போயிட்டு நம்ம அகெயின் வி ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 1 போட்டிருக்கோம், 1 2 3 4 5 வி ஸ்டிச் கிடைக்கும். போன ரவுண்டில் நம்மளுக்கு 2 கார்னருக்கு நடுவில் 3 கிடச்சிது. இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 கிடச்சிருக்கு. 2 கார்னருக்கும் இன்பிட்வீனில் 3 கிடச்சிருக்கு போன ரவுண்டில். இந்த ரவுண்டில் இங்கே இன்னும் கார்னர் போடலை. 1 2 3 4 5.
ஸோ 5 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு சைடும் நம்மளுக்கு 5 5 வரும். ஒரு ஒரு ரவுண்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்பொழுதும் 2 வி ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது ஒரு சைடுக்கு வந்து 2 வி ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக நான் வந்து 4 ரோ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ நீங்கள் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து என்னென்ன பேட்டர்னுக்கெலாம் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட்டு, மேட்டுக்கு, பர்ஸாக நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிஷர்ட் மாதிரி நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேக் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஸாக நீங்கள் இதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி பர்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு ஸ்டிச்சை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 4 செயின் போட்டிருப்போம்ல, அதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டோட்டலாக ஒரு 10 ரவுண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதோட நான் த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நம்ம ஏதாவது ஒரு வி ஸ்டிச் கேப்லேருந்து நெக்ஸ்ட்டு கலரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே. 3 செயின் போட்டிருக்கோம். அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே. இப்போ 2 டபுள் க்ரோஷேவாக ஆகியிருக்கு. அடுத்த வி ஸ்டிச் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ், அதாவது இந்த 2 வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க கேப்பில் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வி ஸ்டிச்சோட ஸ்பேஸில் தான் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வி ஸ்டிச் சென்டர்லேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கார்னரில் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு வி ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ கார்னர் இருக்குல்ல, இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் கார்னரில், அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டபுள் க்ரோஷே, 1 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின், 1 2 அகெயின் 2 டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸில். ஸோ இதுதான் வந்து கார்னர் க்ரியேட் பண்ணுறது. 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வி ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வந்துடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி டேபிள் மேட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பில்லோ கவர், குஷன் கவர், அதுக்கப்புறம் சோஃபா கவருக்குலாம் கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கொயர் பண்ணிவிட்டு சோஃபாக்கு லென்த்துக்கு வந்து நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 3 பீஸும் உங்களோட சோஃபாவோட லென்த் எத்தனை பீஸ் அட்டாச் பண்ணால் வருமோ அது மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அத்தனை ரோ ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணி நீங்கள் 2-3 பீஸ் வந்து அட்டாச் பண்ணும்பொழுது நீல வாக்கில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. கலர் வந்து நல்லா ஒரு 2 கலர் நீங்கள் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போடும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த பார்டர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து சோஃபா பில்லோ கவர்லாம் வேண்டாம் அப்படின்னா இது அப்படியே நீங்கள் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பர்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி பேக்காகவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 2 பீஸோட சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு கீழேயும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு ஓப்பன் வந்துடும். அப்புறம் ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு ஸ்டிச் பேஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சேனல் பார்த்து நீங்கள் யாராவது நம்மளோட ப்ராடக்ட் எதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.